வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே எல்லாருக்குமே நிறைய டவுட், எவ்வளோ ஃபோன் கால். அதுக்கு முன்னாடி ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போ டெலிகிராம் குரூப்லோட நான் ஒரு ஷேர் பண்ணியிருப்போம் ஒரு ஃபோட்டோ. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இதுவரை தலைவர் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ்கே பிரபாகர் சார் தான் போட்டிருக்காங்க. இனிமேல் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஏஐ நோட்டிஃபிகேஷன் வரதா இருக்கட்டும், இன்னைக்கு சர்வே டாட்ஸ்மேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு, ஜேடிஓ, இந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாம் அந்த சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கு. இனிமேல் ரிசல்ட் ப்ராசஸுமே கரெக்டாக உங்களுக்கு வரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்க வேண்டியதில்லை. இனிமேல் டிஎன்பிசி சைடில் எல்லாமே ஸ்பீடாகவும் ரிசல்ட் ஆரம்பித்து எல்லாமே கரெக்டாக நடக்கும். நீங்கள் குறை சொல்கிற மாதிரி நடக்காது. ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டை பற்றி பேசிடுவோம். ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. இது யாருக்கு சாதகமாக வரும்னா, நான் சொல்றதுன்னு இல்லை, நான் முன்னாடியே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன். இதுதான் நடக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன். அதே தான் திரும்பவும் சொல்றேன். பாசிபிலிட்டி யாருக்கு அதிகம் இருக்குன்னா, ஐடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு ரோட் இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரை. ஏன்னா இதுக்கான காரணங்கள்லாம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். நீங்க திருப்பி அப்படி கேட்டாலும் இப்படி கேட்டாலும் நான் எது அதுதான் பாசிபிலிட்டி. இங்கே நீங்க இது பண்ணாலும் வாய்ப்புகள் அதான் அதிகமா இருக்கு. இன்னைக்கோட கேரிங் ஒன்று போகும்னு நினைக்கிறேன், மதியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன நான் அதை பார்க்கல, செக் பண்ணல என்னன்னா. அதனால மேக்ஸிமம் ரிசல்ட் விட போறதாக தான் தகவல் அதிகம் இருக்கு, வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது ஓரமா வச்சிருங்க. போஸ்டிங்ஸ் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு. இதுல நிறைய குழப்பங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலா சர்வேருக்கு அதாவது சர்வேருக்கு போஸ்டிங் தனியாக விட்டுருக்காங்க, ஹவுசிங் போர்டில் விட்டுருக்காங்க, அப்புறம் நார்மலா ஃபீல்டு சர்வே விட்டுருக்காங்க, டாட்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஜேடிஓ கிரேட்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல சிலபஸ் ஓரியன்டா நிறைய டவுட் இருக்கு. நான் சிலபஸ்ல நானே ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கல. நான் அதை பத்தி இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து விசாரிக்கல. எதுவுமே சிலபஸ்ல என்ன சேஞ்ச் வந்துட போகுது அப்படின்னு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆனா அதுல மேஜரா நிறைய நான் எதிர்பார்த்ததோடய மேஜரா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நான் வளவலன்னு பெருசா நான் பேச மாட்டேன். எனக்கு என்ன கண்டென்ட், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதுக்கான தெளிவான விளக்கமா இருக்கும். மதியத்துலேருந்து நீங்க ஒவ்வொரு இதுலையும் தேடி 30 நிமிஷம் பேசுறது, 40 நிமிஷம் பேசுறது, ஒவ்வொரு வீடியோ பார்த்து டயர்டாகி போயிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான விளக்கமா இருக்கும். ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டை நான் ஃபியூ மினிட்ஸ்ல பேசி முடிச்சுட்டேன். யாருக்கு வரப்போகுதுன்றது மாதிரி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரிதான் இதே நான் கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். இப்ப ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் அங்க ஓரமா ஒதுக்கி வச்சிருக்க பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப கையில இருக்கக்கூடிய வேகன்சி பாருங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய நகராட்சி வேகன்சி 2500 போஸ்டிங் வரப்போகுது. நம்ம அதுலதான் போக்கஸ் பண்ணணும். இதுல சிலபஸ் யாருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிஇ எலிஜிபிளா சார் அப்படின்னா, ஃபீல்டு சர்வேரா இருக்கட்டும், டாட்ஸ்மேனா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜேடிஓ, ஓகேவா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்க கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல அந்த சபார்டினேட் போஸ்டிங் எல்லாத்துக்குமே பிஇ எலிஜிபிள் தான். அதாவது என்ன இதுல ஒரு ட்விஸ்ட்னா, சிலபஸ் கரெக்டா அவங்க பயன்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குளறுபடி இருந்துச்சு. ஈக்குவாலிட்டியா பார்க்க மாட்டாங்க. ஒரு ஐடி படிச்சவங்க ஒருத்தையுமே அவங்க சிலபஸ் ஈஸியா பிஇ படிச்சவங்க படிச்சு முடிச்சுட்டு ஈஸியா உள்ள போயிடுறாங்கன்னா ஒரு இது இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா போஸ்டிங் எழுதுறதுக்கு எல்லாரும் எலிஜிபிள். ஏன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளுங்கிறது தேவைப்படுது. ஒரு பிஇ படிச்சவங்களும் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க, ஒரு ஐடிஐ படிச்சவங்களும் வேலை இல்லாம தான் இருக்காங்க. அவங்க அதை கருத்துல வச்சுக்கிட்டு யாரையும் பகச்சிக்காம என்ன பண்ணிட்டாங்க, நீங்க போஸ்டிங் எல்லாத்தையும் எழுதிக்கிறீங்க, ஆனா ஐடிஐ பத்தியும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஐடிஐ சிலபஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க பிஇ படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ சிலபஸ் இல்ல. இந்த தரவிலேருந்து என்ன மாற்றம் அப்படின்னா, நீங்க இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ஓகேவா, அதுதான் நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நம்ம இதை நான் ஃபோக்கஸ் பண்ணாம ஃப்ரீ கிளாஸ்லயோட நான் நிறைய பேர் அந்த குரூப்ல பிஇ படிக்கக்கூடியவங்களும் டிப்ளமோ படிக்கிறவங்களும் இருக்கீங்க. அது வேஸ்ட். இனிமே அதாவது நீங்க எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சர்வேர் ஃபீல்டு சர்வேரா இருக்கட்டும், டாட்ஸ்மேனா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே நீங்களே எழுதலாம், எலிஜிபிள் தான், எழுததான் போறீங்க. அதே மாதிரி ஜேடிஓக்கு நீங்க எழுதலாம், டிப்ளமோ படிச்சவங்களும் பிஇ படிச்சவங்களும் சிவில் இன்ஜினியரிங். ஆனா உங்களுக்கு என்ன சிலபஸ் மாறி இருக்குன்னா, பழைய மாதிரி ஃபீல்டு சர்வே சிலபஸ் எடுத்தோ, இந்த அப்போ உள்ள டாட்ஸ்மேன் சிலபஸ் எடுத்தோ இனிமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத முடியாது. நீங்க அந்த 2 எக்ஸாமுக்குமே என்ன சிலபஸ் படிக்க போறீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த 10 யூனிட் கொடுத்துருப்பாங்கல்ல, எப்பயும் போல சர்வே, பில்டிங் மெட்டீரியல்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் சாலிட், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எம்ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க.
இல்லை அதான் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு படிச்சிருப்பாங்க டிப்ளமோ படிக்கிறவங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் இருக்கும். அப்புறம் டிப்ளமோ படிக்கக்கூடியவங்க எஸ்சின்னு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. அதே இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஆர்சிசின்னு படிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங், எஸ்டிமேஷன் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 10 யூனிட்டும் யார் படிக்கணும்? டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடியவங்களும் பிஇ குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடியவங்களும் நீங்க சர்வேர் எக்ஸாம், டிரான்ஸ்மன் எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம், இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த 4 கேட்டகரி எக்ஸாம் வந்து நீங்க வந்து பேஸ் பண்ணணும். அது சர்வே கம் டிரான்ஸ்மன். ஓகே இதை வந்து பேஸ் பண்றதுக்கு நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கு நான் டவுட் இதான் இருந்தது, நான் உங்களுக்கு வந்து அதுக்கு நான் விளக்கத்தை கொடுத்துட்டேன். அப்ப ஐடிஐ படிச்சவங்க சார் நாங்க வந்து ஐடிஐல வந்து லாஸ்டா சர்வே டிரான்ஸ்மன் எழுதும் போதும் ரோட் இன்ஸ்பெக்டர் எழுதும் போதும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சர்வேயர் படிச்சிருந்தாலும் நீங்க டிரான்ஸ்மன் சிலபஸ் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்மன் படிச்சவங்களும் சர்வே சிலபஸ் எடுத்துக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்க மார்க் அந்த மாதிரி போஸ்டிங் போடுன்னு கொடுத்துருந்தாங்களே சார், அது மாதிரி ஃபாலோ பண்ணலாமானா அதுதான் நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நீங்க ஃபீல்டு சர்வேயர் தான் எடுத்து படிச்சிருக்கீங்க ஐடிஐல அப்படின்னா நீங்க அந்த சிலபஸ் தான் படிச்சு நீங்க எழுதணும். அந்த வேகன்சிக்கு வந்து தான் போட்டிடுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா 314 வேகன்சி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே அதுக்கடுத்து நீங்க டிரான்ஸ்மன் தான் எடுத்து ஐடில படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க போட்டிடுற மாதிரி இருக்கும். அப்ப திரும்பவும் நான் நல்லா சொல்றேன், நீங்க ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் வந்து டிப்ளமோ படிக்கக்கூடியவங்களும் எலிஜிபிள், பிஇ படிக்கக்கூடியவங்களும் எலிஜிபிள். உங்களுக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க அதுல குழப்பமா இனிமே வந்து ஒவ்வொன்றே போய் தெரிவிட்டு இருக்க வேண்டியது. அதுக்கடுத்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, ஐடிஐல சர்வேர் முடிச்சிருக்கீங்க, டிரான்ஸ்மன் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸாம் தான் நீங்க போட்டியிட முடியும். அதுக்கான சிலபஸ் என்னன்னு நான் இங்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப நீங்க அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு தான் போட்டியிட முடியும், அந்த சிலபஸ் தான் படிக்க முடியும். நீங்க எடுத்திருக்க மேஜர், அதாவது சர்வேயர்னா அந்த மேஜர் தான் நீங்க எழுத முடியும், அந்த சிலபஸ் தான் நீங்க எடுக்க முடியும். நீங்க அடுத்த மேஜர் உள்ளக்குள்ள போக முடியாது. அப்ப இதற்கான விளக்கமும் நான் கொடுத்துட்டேன். இதுக்காண்டி ரொம்ப வந்து குழப்பிக்காதீங்க. இப்ப உடனே வந்து ஏன்னா இதே வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுமை தான் படிக்கக்கூடியவங்களுக்கு. நம்ம என்ன ஒரு பெரிய நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, என்ன சிலபஸ படிக்கிறதே தெரியாம தக்க புரியாம எல்லாருமே பயந்து. ஏன்னா இது வந்து சிரிக்கிறதுக்கு வந்து நான் சொல்லல, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் நிறைய வழியோட தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் போயிட மாட்டோமா, நம்ம குடும்பத்துக்காண்டி ஏதாச்சும் எல்லாருக்கும் வழி இருக்கு, அது எனக்கு புரியுது. ஆனா என்ன இவ்வளவு நாள் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கும், இது கூடுமா கூடாதான் தான் டவுட். ஆனா இன்னைக்கு என்ன சிலபஸ படிக்கிறதுங்கிற 90% பேருக்கு குழப்பம். அது ஒரு பக்கம் சிரிக்கிறதா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து குழப்பம் வர அளவுக்கு வந்துருச்சு. நான் வீடியோ அப்பயே போட்டிருக்கணும், கொஞ்சம் நான் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால இப்படி திருப்பி பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணா நான் இப்படி உங்களுக்கு புரியணும்ல. எதையும் வந்து உங்களுக்காண்டி செய்யறது நான் அமௌண்ட் வாங்கிட்டு நான் எதுவுமே செய்யல, அது உங்களுக்கும் தெரியும். ஆரம்பத்துலேருந்து நான் அப்பையிலேருந்து 2 வருஷமா உங்களுக்கு என்ன எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு அது சாதாரணமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதோட வேல்யூ தெரியல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னு கூட அவங்களுக்கு புரிய மாட்டேது, தெரிய மாட்டேது. அந்த நோட்டிபிகேஷன் தான் தெரியுது, இல்லை ஆனுவல் பிளானர் விட்டா தான் தெரியுது. ஆனா எல்லாமே உங்களுக்கு சர்வசாதாரணமா முன்கூட்டியே கொண்டு வந்து நான் எல்லா தகவலையும் சேர்க்கும் பொழுது ஒரு சில பேர் அதுக்கு வந்து கரெக்டான அன்றினரோட இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சொல்லும் போது நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், நம்ம அந்த பேருக்காண்டியோ வேற ஒரு இதுக்காண்டியோ நம்ம அதை செய்யல. அவங்களோட நாலேஜ் அவங்களுக்காண்டி தான் நம்ம ஒரு இதை பண்றோம், அதோட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களேன்னு நான் சிரிச்சுட்டு போயிடுவேன். பக்குவத்தோட அதை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா இது வந்து மிகப்பெரிய செயல். உங்களுக்கு சிவிலுக்கு நான் செய்யறது வந்து இது மிகப்பெரிய செயல். இதோட அருமை உங்களுக்கு தெரிய மாட்டுது. 2 வருஷமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப சர்வே எக்ஸாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். அப்ப யூடியூபோட ஆரம்பிக்கல, ஒரு பெரிய சர்க்கிளே ஃபார்ம் பண்ணேன். டிப்ளமோ 1, 2 குரூப்லாம் ஓப்பன் பண்ணி அப்ப இதுலேருந்து இன்னைய வர நான் சொல்றது எல்லாமே 100க்கு 100% நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் வர்றது உண்மைதான், அவங்க அதுல சேஞ்சஸ் நடக்கும்ல. நம்ம வந்து லாஸ்ட் வரை அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போறதில்ல. நமக்கு ஒரு முக்கியமான தகவல் யாராச்சும் ஒரு ஹையர் அத்தாரிட்டிலேருந்து வருது அப்படின்னா நான் உடனே அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். என்னோட நோக்கம் என்னன்னா, திரும்பவும் நான் சொல்றேன், ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒருத்தவங்க வறுமையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். ஒருத்தவங்க ரொம்ப வந்து வழியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஏதாச்சும் ஒரு ஆறுதலா இருக்கணும்னு நினைப்பேன். நான் வந்து அந்த ஆடம்பரமா இருக்காங்க, இல்ல வந்து ரொம்ப வந்து வெல்த்தா இருக்காங்க, அவங்கள நான் போய் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான். நான் வந்து அதுக்காண்டி என்னோட ஸ்டேட்டஸ் வந்து நான் பெருசா காட்டிக்கிட்டு மற்றவங்க நோடிக்கவும் மாட்டேன். நான் எப்பயும் ஒரு சின்னதா ட்ரெஸ் பண்றதுல ஆரம்பிச்சாலே நான் ரொம்ப சிம்பிளா தான் இருப்பேன். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் உங்களுக்காண்டி செய்யறேன், அதை நீங்களே புரிஞ்சுக்கலன்னா வேற யாரும் புரிஞ்சுக்கிடுவா. மற்ற டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணும்போதோ கால் பண்ணி பேசும்போதோ எங்களுக்கு என்ன எக்ஸாம் வருங்கிற ஐடியாவோட இல்லை சார், ஆனா நீங்க வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க, அதை அவங்க உணர்வோட மாத்துறாங்க அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு சில நேரம் யோசிப்பேன். ஒரு சில நேரம் நம்ம அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறது பண்ணலையே, நம்ம நல்லது பண்ணணுங்கிறதுக்கான தானே பண்றோம், அதை இக்னோர் போயிட்டு போயிடுவேன்.
உங்களுக்கு சிலபஸ் என்னங்கிறத நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நான் திரும்பவும் இப்போ சொல்றத அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க, ஹைலைட் பண்ணிக்கிறேங்க. இதுல நான் இப்போ சொன்னதுல எனக்கு தெரிஞ்ச அபிஷியல்கிட்ட நான் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். இதுல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நான் சொல்றதுல 1% தவறுகள் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா உடனே அப்டேட் பண்ணிடுவேன். சிலபஸ் விஷயம்ல உடனே அப்டேட் பண்ணிடுவேன். ஆனா அவங்க சொன்னது வரை இதுதான் ஃபைனல். அதை மனசுல மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் என்னால டிப்ளமோவுக்குனா 3 கிளாஸஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் 10 சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலா ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, என்னுடைய ஃபங்க்ஷன். அதனால வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சர்வே சிலபஸ், டார்சன் சிலபஸ் ஈஸி. நான் வந்து ஒரு 20 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்கள 405 பேர்ல ஒரு 350 370 பேர்கிட்ட ஒரு 20-30 பேரை தவிர்த்து எல்லாருமே என்னன்னா டிப்ளமோ பிஇ படிச்சவங்க தான். இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏன்னா நம்ம ஒன்று செய்யணும்னா அது எல்லாரும் பயனுள்ளதா இருக்கணும். ஆனா டிப்ளமோ கோர்ஸ் அமௌண்ட் வாங்குவேன், நான் என் டயத்தை கொடுத்து பண்றேன்னா ஃப்ரீயா அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு மினிமம் பிரைஸ் ஆச்சு. என்னால ரொம்ப ஃப்ரீயா அந்த 10 சப்ஜெக்டும் முடிச்சு கொடுக்க முடியாட்டியோட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆச்சு. நான் அந்த மினிமம் அமௌண்ட்டுங்கிறது எங்களுக்கு எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, எங்க ஆபீஸ்ல சர்வே பண்றதுக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட், அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயனுள்ள மாதிரி இருக்க மாதிரி ஒரு அப்டேட் கண்டிப்பா கொடுக்குறேன். நீங்க யாரும் அமௌண்ட் ரீதியே கஷ்டப்படுறீங்கன்னா அவசரப்பட்டு போய் எங்கேயும் பெரிய அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கு நான் மற்ற இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா சொல்ல மாட்டேன். நீங்க அமௌண்ட் ரீதியா கஷ்டப்படுறீங்கன்னா நான் என் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன்ல, அதுக்கான ஒரு அறிவிப்பை கூடிய சீக்கிரம் நான் வெளியிடுறேன். அது வரை நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கலாம். மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா நிறை குறைகளோட தான் இருக்கும். நான் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்மனுக்கு தனி ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கோம், சர்வேருக்கு தனி ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கோம். அவசர அவசரமா இப்பதான் அதுக்கான ப்ராசஸ்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஏதாவது இந்த டவுட் இருந்துச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அதுக்கான ஒர்க்கை வந்து கிட்டத்தட்ட நைட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சர்வேருக்கு தனி ஒரு மெட்டீரியல், டிரான்ஸ்மனுக்கு தனி ஒரு மெட்டீரியல், ஃப்ரீ மெட்டீரியல் நானே அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவேன். அதனால நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அதாவது அப்ஜெக்டிவ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லயுமே சேல் பண்ணுவோம். அதுபடி அந்த சிலபஸ் ஓரியன்டா நீங்க படிக்கிறதுக்கு நான் ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்துருவேன் தியரி. அதெல்லாம் நீங்க எங்கேயும் வாங்க வேண்டியதில்லை. மெட்டீரியல் ஆர்டர் பண்றவங்க நீங்க தனித்தனியா ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், மெட்டீரியல்ல மினிமம் பர்சன்டேஜ் அமௌண்ட் வச்சுதான் இருக்கும். ஏன்னா அது வந்து என் டிபார்ட்மெண்ட் இல்ல, நான் அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் ஓரியன்டாகவும் வேற விஷயங்களாகவும் அது அமௌண்ட் வந்து வரும். அப்ப 3127 ரூபா வந்து பெரிய அப்ஜெக்டிவ் புக்கா இருக்கும். ஓகேவா? பெரிய அப்ஜெக்டிவ் புக்கா இருக்கும். புக்கு காமிச்சிடும் உங்களுக்கு. காமிச்சறேன். ஓகே, இதே மாதிரி 2 சிலபஸ்லயும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இதுல வந்து எப்படி இருக்குன்னா கொஸ்டின் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். கிட்டத்தட்ட 8000 கொஸ்டின், 8900 கொஸ்டின் பக்கத்துல 8000 கொஸ்டின் இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். 10 யூனிட்டும் உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரிச்சு கொடுத்துருவோம். இது எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்மனுக்கு தனியாக கொடுத்துருப்போம், சர்வேருக்கு தனியாக கொடுத்துருப்போம். நீங்க எதை ஆர்டர் பண்றதா இருந்தாலுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் படி தான். அப்ப இன்னைக்கே வந்து ஒரு 20 புக் எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, இன்னும் இப்படி சிலபஸ் பிரிஞ்சிருக்குன்னே சொல்லல, அதுக்குள்ள அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி தான் பேச சொல்லணும் ஆபீஸ்ல. இன்னைக்கு மொத்தமே 20-25 வந்துருக்கு. அதனால மெட்டீரியல் வந்து நீங்க ஐடிஐ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டிப்ளமோ பிஇ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு தனி மெட்டீரியல் போட்டு வச்சுட்டோம். தியரிக்கு தனியாவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தனியாவும் போட்டிருக்கோம். அது கம்மியான அமௌண்ட்ல தான் போட்டிருக்கோம். அது நீங்க என்னன்னு பார்த்துட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், மெட்டீரியல் ஐடிஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு தான் சிலபஸே இருக்கு. ஆனா சர்வேருக்கு தனியா இருக்கு, டிரான்ஸ்மன் தனியா இருக்கிறதுனால ரெண்டுக்கும் தனித்தனி புக்கு போட்டுட்டோம். 3127 ரூபா அதுல கொரியர் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அப்ஜெக்டிவ் டைப்ல தான் கொஸ்டின் இருக்கும். தியரிக்கு நானே ப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் குரூப்ல. நீங்க வாங்குறதா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இல்ல சார் நான் பிஏ அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன் சார், நான் வந்து இப்போ வந்துட்டு நோட்டிபிகேஷனுக்கான இதை நான் படிக்கிறேன் சார், அந்த ஜேடிஓ போஸ்டிங்க்கும் சர்வே டிரான்ஸ்மனுக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தியரிக்கு தனி புக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தனி புக்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஆர்டர் வைஸ் தான். திரும்பவும் சொல்றேன், நான் ப்ரிஃபரன்ஸ்னா எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாங்கன்னு கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன எத்தனாவது நம்பர் ஆர்டர் பண்றீங்களோ அது வைஸ் தான் உங்களுக்கு வந்து இங்க மெட்டீரியல் வந்து அனுப்புவாங்க உங்களுக்கு. அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.